வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, கேரட் அல்வாங்க. கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட்டை அரைச்சி அல்வா பண்ண போகிறேன். தேவையான பொருட்களை 250 கிராம் கேரட் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கோம். 150 கிராம் சர்க்கரை, 200 கிராம் பால், சர்க்கரை இல்லாமல் ஸ்வீட் கோவா ஒரு 50 கிராமு, ஸ்வீட் இல்லாமல் சர்க்கரை இல்லாத கோவா 50 கிராமு, ஏலக்காய் பவுட்ரு, தேவையான முந்திரி திராட்சை தாளித்து போட. இது பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாதாம் எடுத்து வச்சுருக்கேங்க. சுடுதண்ணில் போட்டு இது மாதிரி தோல் எடுத்து ஒரு 5 பாதாம், முந்திரி 5. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. முதல்ல கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டை எல்லாம் தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வதங்கினோன்னா காட்டுறேங்க. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு பாருங்கள். ஈரப்பதம் இல்லாமல் கேரட்டு, அவ்வளோ கேரட் போடும்போது வதங்கினோன்னா கம்மியாக கொஞ்சமாக வந்துச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சிங்க ஈரப்பதம் இல்லாமல். இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. அதுக்குள்ளே ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு 200 கிராம் பால் வச்சுருக்கேங்க. அதே பேனில் பச்சை பால் தான் ஊற்றுறேன், காயட்டும். அதுக்குள்ளே நம்ம கேரட் ஆறிச்சுன்னா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொதித்து வரட்டோங்க. கேரட் ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறின கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். லைட்டாக அதிகமாக அரைச்சி எடுத்துன்னு அதை காட்டுறேங்க. கேரட்டை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். அதான் கூட ஒரு 5 முந்திரி, பாதாம் 5 தோல் எடுத்து சுடுதண்ணில் போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரி 5, பாதாம் 5 போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாதாமும் முந்திரியும் போட்டு கொரகொரப்பாக அதிகமாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. கேரட்டை பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி வச்சிட்ருக்கேன். பக்கம் பால் நல்லா காஞ்சி சுண்டி ரெடி ஆகிட்ருக்குங்க. 200 கிராம் பால் தண்ணி இல்லாமல் பச்சை பால் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா பால் வாசனை போகிற அளவுக்கு காஞ்சி சுண்டி வரும்போது அந்த கேரட் அதில் போட்டலாங்க. பால் நல்லா காஞ்சிகிட்ருக்கு, சுண்டுச்சிங்க. கேரட் அதில் போட்டுருவேன். கேரட்டு இந்த பால்லையே நல்லா குக் ஆகணுங்க. நல்லா வெந்து கட்டியாக வரும்போது நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க. பாலை நல்லா சுண்டி இந்த கேரட்டும் பாலாக கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துச்சுங்க. பால் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாங்க. 150 கிராம் சர்க்கரை சொல்லியிருந்தேங்க. சர்க்கரை போட்டோன்னே பாருங்கள், கரைஞ்சி மெல்ட் ஆகி எப்படி வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாங்க. கூட சர்க்கரையில் அரைச்சி வச்சா ஏலக்காய் பொடி இதில் போட்டுருங்க. பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி நல்லா கட்டியாக ரெடி ஆகிட்ருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேரட் அல்வா ரெடி ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் இல்லாத கோவாவை இதில் போட்டுருங்க. ஸ்வீட்டான கோவா போட்டால் சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நெய்யை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கேரட் அல்வா ரெடிங்க. முந்திரி திராட்சை பாதாம் ஏலக்காய்லாம் வறுத்து போட்டாச்சு. சூப்பரான கேரட் அல்வா ரெடி. இதை எப்படி பவுலில் வச்சு காட்டுறாங்க. கேரட் அல்வா ரெடிங்க.
இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.